வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜி தலையில வாங்கிட்டு வந்த பூவை வச்சு விடுற கதிர் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்கள ரொம்ப நேரம் ரசிக்கிறாரு. பேரழகியா இருக்குன்னு சொல்ல ராஜி ரொம்பவும் சந்தோஷமும் வெட்கமுமா சிரிக்கிறாங்க. அவங்க கண்ணாடி வழியாவே கதிரை பார்த்துட்டு இருக்க என்ன அப்படி பாக்குறேன்னு கேக்குறாரு. அவர் அப்படியே மெதுவா ராஜிய தன்னோட பக்கமா திருப்ப ரெண்டு பேரோட கண்களும் கரை காணாத கடல் மாதிரி தேடிக்கிட்டே இருக்கு. நீ எப்ப இப்படி மாறுன அப்படின்னு ராஜி கேட்க எப்படி மாறினேன்னு கேக்குறாரு கதிர். இவ்வளவு அன்பானவனா அப்படின்னு ராஜி ஆச்சரியமா கேட்க நான் எப்பவுமே அன்பானவன் தான், வேணும்னா மத்தவங்க கிட்ட கேட்டு பாருங்கிறாரு கதிர். மத்தவங்க கிட்ட எல்லாம் நீ ரொம்ப அன்பானவனா தான் நடந்துக்குவ, ஆனா என்கிட்ட நீ வெறும் அக்கறையா மட்டும்தான் இருந்திருக்க, பெருசா அன்பா நடந்துகிட்டதே இல்லைங்கிறாங்க ராஜி. கதிரும் அப்படியே சின்னதா சிரிச்சுட்டு அதுக்காக உண்மையில அன்பு இல்லைன்னு ஆயிடாது இல்லைன்னு கேட்க கண்கள் முன்ன பாத்துட்டு இருக்காங்க ராஜி. அதெல்லாம் எப்பவுமே நிறைய இருக்கு, ஆனா நான் காட்டிக்கிட்டது இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல ஏன்னு கேக்குறாங்க ராஜி. கதிருக்கே காரணம் புரியல அப்படிங்கிறவரு. அதான் எனக்கே தெரியல, நானே யோசிக்கிறேன். இவ்வளவு அழகா, இவ்வளவு அறிவா, இவ்வளவு பாசமா டெய்லியும் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு நாள் நான் கண்டுக்காமே இருந்திருக்கேன் அப்படின்னு கதிர் அடுக்கிக்கிட்டே போக ராஜி சந்தோஷத்தோட உச்சியில ஒவ்வொரு படியா ஏறிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் கண்டுக்கிற என்ன காரணம்னு குறும்பா கேக்குறாங்க ராஜி. அதுவும் தெரியல, ஒருவேளை இப்பதான் அதுக்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்குமோ அப்படின்னு கதிர் கேட்க ராஜியும் ஆமான்ற மாதிரி சின்னதா வெக்கத்தோட சிரிச்சுட்டு அது என்னமோ சென்னை ட்ரிப்புன்னு வந்தாலே நமக்குள்ள என்னமோ ஆயிடுதுல்ல அப்படிங்கிறாங்க. சென்னைக்கும் நமக்கும் செம்ம ராசி இல்ல அப்படின்னு கதிர் கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க ராஜி. இங்கெல்லாம் அன்பா அக்கறையா இருந்துட்டு ஊருக்கு போனதும் முன்ன பின்ன தெரியாதவன் மாதிரி நடந்துக்க மாட்டியே அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஐய, நான் ஏன் அப்படிலாம் நடந்துக்க போறேன் அப்படின்னு கதிர் கேட்க போன தடவை அப்படிதான் பண்ணினேங்கிறாங்க ராஜி. அப்படிங்கிறவரு ஐயோ அப்படின்னு பார்க்க வழியெல்லாம் என்ன பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி முடிச்சுட்டு குன்னக்குடி போய் ரூம்மேட் மாதிரி தான் நடந்துகிட்டேங்கிறாங்க ராஜி. அது அது அப்படின்னு யோசிக்கிற கதிர் காரணம் சொல்ல தெரியாம இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு முடிச்சிடுறாரு. அப்படின்னு கேட்க ராஜியும் சரின்னு தலையாட்டுறாங்க. நீ என் ரூம்மேட் மட்டும் இல்ல, நீ என்னோட வைஃப் அப்படின்னு கதிர் சொல்ல இதுக்காக தானே காத்திருந்தேங்கிற மாதிரி ராஜி பாக்குறாங்க. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே வைஃப் ராஜேஸ்வரி கதிரவன் சொல்ல ராஜியோட மொத்த முகமும் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளீர்னு மின்னுது. நீ இப்படிலாம் பேசி கேட்கணும்னு நான் எம்பட்டு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ராஜி சந்தோஷத்தோட முகம் விரிய கேட்க எவ்வளவுன்னு கதிர் கேட்கிறாரு. இவ்ளோ அப்படின்னு ரெண்டு கையையும் முடிஞ்ச அளவுக்கு விரிச்சு காமிக்கிறாங்க ராஜி. ஏய் என் சண்டைக்காரி நீதான், என் சண்டைக்கோழி நீதான் அப்படின்ற பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓட கதிர் உரிமையா ஆசையுமா ராஜிய அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ராஜியும் அப்படியே அவரை தன்னோட தோல்ல சாட்சி மொத்தமா ஏத்துக்கிறாங்க. சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான் அப்படின்ற பாட்டு ஓட ரெண்டு பேர் கண்கள்லயும் அளவில்லாத சந்தோஷம், முகம் மொத்தமும் புன்னகையில நிறைஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் மெய் மருந்து அப்படியே நின்னுடுறாங்க. இங்க அஞ்சலி சரவணனுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவர் அதை பார்த்துட்டு அஞ்சலிங்கிறாரு. அவரும் பதிலுக்கு டெக்ஸ்ட் பண்றாரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டியான்னு மெசேஜ் அனுப்புறாங்க அஞ்சலி. சரவணன் அதை ஆன் பண்ணி கேட்டுட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டே முடிச்சாச்சுங்கிறாரு. இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டியான்னு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. நான் சாப்பிட்டேன், முதல்ல உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா இந்நேரத்துக்கு எப்படி ஃபோன் பண்றதுன்னு நினைச்சு அப்படியே விட்டுட்டேன்னு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. சரவணன் மொபைல கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க என்ன பதில காணோம், ஒருவேளை நம்ம தப்பா எதுவும் கேட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி அஞ்சலி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்க சரவணன் கால் பண்ணிடுறாரு. அஞ்சலியும் சந்தோஷமா கால் அட்டன் பண்றாங்க. என்ன ஃபோன்லாம் பண்ற அப்படின்னு அஞ்சலி கேட்க இல்ல நீ ஃபோன் பண்ணணும்னு நினைச்ச, அதான் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல இந்நேரத்துக்கு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா உன்னோட ஒய்ஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு அஞ்சலி கேக்குறாங்க. சரவணன் அப்படியே கப்சிப்புன்னு சைலண்ட் ஆயிடுறாரு. ஹலோ அப்படின்னு அஞ்சலி மறுபடி கூப்பிட சுயநினைவுக்கு வர்றாரு சரவணன். இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு தயங்கிட்டே சொல்ல ஓ பிரெக்னெண்டா இருக்காங்களா, வளைகாப்பு முடிச்சு பிரசவத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்னு அஞ்சலி அடுக்கடுக்கா கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல சும்மா தான் போயிருக்கா அப்படிங்கிற சரவணன் அந்த பேச்சு தடுத்து நிறுத்த நினைச்சு சரி நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. நான் சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல சரி உன்னோட வாழ்க்கையில என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாரு சரவணன். இப்போ அஞ்சலியோட டர்ன், அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. அச்சச்சோ சடக்குன்னு கேட்டோமோன்னு சங்கடப்படுற சரவணன் நெத்திய தேய்ச்சிக்கிட்டு சாரி அஞ்சலி, நீ அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, சாரிப்பா தெரியாம கேட்டுட்டேங்கிறாரு. அஞ்சலி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் அவருக்கும்
சரியா செட் ஆகல சரவணா. அவருக்கு என்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்புறம் ஏன் என்னை கல்யாணம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. மனசளவுலையும் உடம்பளவுலையும் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு சரவணா. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியல. இம்புட்டு வேதனை அனுபவிக்கிறதுக்கு டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை என் வீட்டு ஆளுங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. டைவர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணினேன். அதுக்கும் அவரு சண்டை போட்டாரு, திட்டுனாரு, என்னென்னமோ சொன்னாரு. நான் என் முடிவுல உறுதியா இருந்தேன். அவரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபாரின்ல ஏதோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு. என் நல்ல நேரமோ என்னமோ அவருக்கு அங்க வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் அவரு ஃபாரின் போயிட்டாரு. வாய்தாவுக்கு கூட கோர்ட்டுக்கு வரவே இல்லை. அவரு வராமலே எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த சரவணன் ரொம்பவே சங்கடத்தோட காதுல இருந்து மொபைல் எடுத்துடுறாரு. ஹலோ அப்படின்னு அஞ்சலி கூப்பிட்டு பார்க்க, சத்தம் கேட்டு மொபைல மெதுவா காதுகிட்ட கொண்டு வர்றாரு சரவணன். என்ன, ஒருவேளை கால் கட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி மொபைல கையில எடுத்து பாக்குறாங்க அஞ்சலி. சரவணா லைன்ல இருக்கியான்னு கேட்க, ஆ இருக்கேன் அஞ்சலி இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன சத்தத்தையே காணோன்னு கேக்குறாங்க அஞ்சலி. இல்ல அஞ்சலி, எனக்கு உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்கு அஞ்சலி. உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்கிறாரு சரவணன். நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, அது என்னமோ சந்தோஷத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் போல இருக்கு. நான் உன்னை விரும்பினேன், அதுவும் நடக்கல. சரி, கிடைச்ச வாழ்க்கையாவது வாழ்ந்து தீக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போச்சு அப்படின்னு சங்கடமும் விரக்தியுமா சொல்ற அஞ்சலி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிட சரவணனோட கண்ணெல்லாம் கலங்குது. ஏய், பேசாம நீயே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க, சரவணன் திடுக்குன்னு நிமிந்து உட்கார்றாரு. உன் அப்பா தான் உலகம்னு வாழ்றவன், அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றப்ப நீ என்ன பண்ண முடியும்? சாரி அஞ்சலி அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏய் எப்பவோ நடந்ததுக்கு இப்ப எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கிற? நான் ஒரு லூசு, தேவையில்லாம பழைய விஷயத்தெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி என்ன மன்னிச்சிடுங்கிறாரு சரவணன். சரி அதெல்லாம் விடு, நீயே எதுவும் வேணும்னு பண்ணலல்ல, விதி வேற என்ன சொல்ல அப்படிங்கிற அஞ்சலி அமைதியா இருக்க, சரவணனும் அமைதியா இருக்காரு. ஏன் சரவணா, எப்பவாவது என்ன யோசிக்கிப்பியா? நாம லவ் பண்ண காலம்லாம் உன் நினைவுல வருமா அப்படின்னு அஞ்சலி கேட்டுட்டு பதிலுக்காக காத்திருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சரவணன். வராதுன்னு சொன்னா அது பொய்யாதான் இருக்கும். இந்த உலகத்துல யாராலையுமே தன்னோட முதல் காதலை மறக்க முடியாது அஞ்சலி அப்படிங்கிறாரு சரவணன். அப்படின்னு விரக்தியா தலையாட்டிட்டு, ஆமா உன்னோட ஒய்ஃபுக்கு என்ன பத்தி தெரியுமா சரவணான்னு கேக்குறாங்க அஞ்சலி. தெரியும், நான் சொல்லியிருக்கேங்கிறாரு சரவணன். ஆமா, அவங்க எப்படி நல்ல ஜாலி டைப்பா அப்படின்னு அஞ்சலி கேட்க, எப்படி சொல்றதுன்னு சரவணன் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. என்ன இப்பவும் அளந்து தான் பேசுவியா, இல்ல அவங்க கிட்டயாவது நல்லா பேசுவியா அப்படின்னு அஞ்சலி கேட்க, அஞ்சலி நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுவாங்கிறாரு சரவணன். நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா, தப்பா சொல்லிட்டு நான் அஞ்சலி கேட்க, இல்ல கடையில சரக்குக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், வண்டி கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க தான் செகண்ட் லைன்ல வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுவான்னு சரவணன் கேட்க, சரி சரவணா. குட் நைட்டுங்கிறாங்க அஞ்சலி. சரி குட் நைட்னு போன் வைக்கிறாரு சரவணன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான்ற மாதிரி ஜாலியா ஒரு கையில பீர் எடுத்து குடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நம்ம ஆபீசர் செந்தில். இதுல ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கு வைப் வேற பண்ணிட்டு இருக்காரு. ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மௌத்த தொடச்சு பொட்டு வச்சிட்டு இருக்க மீனா என்ன சத்தம் என்னன்னு வந்து பாக்க, இவரு கையில பியர் பாட்டிலும் ஆட்டமுமா சோஃபால உட்கார்ந்து இருக்க, அதிர்ந்து போய் பார்த்துட்டு வர்றாங்க. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எடுத்து ஒரு முறை குடிக்கிறவரு பார்த்தா தெரியல சில் பண்ணிட்டு இருக்கேங்கிறாரு. அதிர்ச்சியோட பாக்குற மீனா, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்புறம் தெருவுல போய் குடிக்க சொல்ற அப்படின்னு ஆபீசர் செந்தில் கேட்க, பாட்டு ஹை பிச்சில் ஓடிட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு மீனா கேட்க, அது மீனா நான் கவலையில இருக்கேன் மீனா. ஆமா அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு சொல்றாரு செந்தில். என்ன கவலை அப்படின்னு மீனா கேட்க, பாட்டில ஒரு தடவை பார்த்துட்டு, அது என் பொண்டாட்டி இருக்கால, அவ என் பேச்ச கேட்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நொண்டி குதிரைக்கு சறுக்குனதுதான் சாக்குங்கிற மாதிரி அவரு குடிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் உங்க பொண்டாட்டி, யாரையோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன அப்படி பண்ணேன்னு கோவமா கேக்குறாங்க மீனா. நீ என்ன பண்ணலன்னு மெதுவா சொல்லிக்கிறவரு, சொல்றேன் நீ உட்காரு சொல்றேங்கிறாரு. மீனா எரிச்சலா பாத்துட்டு இருக்க, கைய பிடிச்சு உட்காருன்னு உட்கார வைக்கிறாரு. சரவணன்னு நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அவங்கள வேணான்னு விலக்கி வச்சதுக்கு அப்புறமும் நீ அவங்களோட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்லங்க அது என்னன்னா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏய் ஏன் பேசுனங்கிற காரணமெல்லாம் நான் கேட்கல, இனிமே பேச மாட்டேன்னு சொல்லு, ஒத்த வார்த்தையில முடி சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல,
மூக்க தொடச்சிட்டு சரி இனிமே பேச மாட்டேங்கிறாங்க மீனா. பெரிய ஆர்கியூமெண்ட்டை எதிர்பார்த்திருந்த செந்தில் பொசுக்குன்னு மீனா இப்படி சொல்லுவோம். யாரா இவ அம்பட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து கவுக்குறாரு. நீங்க குடிக்கிறீங்க எனக்குன்னு மீனா சொல்ல உனக்கு வேணுமா அப்படின்னு அவரு ஆர்வமா கேட்க சி இந்த கருமத்தை யார் குடிக்கிறது அப்படின்னு மீனா சொல்ல கருமமா அப்படின்னு செந்தில் அதிர்ச்சியோட பார்க்க எனக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க வாங்கி தருவாங்க இரு உனக்கு நான் வேற ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல ஒன்று வேணா போங்கன்ற மாதிரி மீனா தள்ளுறாங்க. ஏண்டி தள்ளுற யாரா இவ எங்கடா வச்சேன் அப்படின்னு தொழாவுறவர் ஒரு கவர் எடுக்கிறாரு. கவர்ல இருந்து பார்சல் எடுக்கிறவர் இங்க பாத்தியா பரோட்டா பட்டர் சிக்கன் அப்படின்னு தர லெவலுக்கு இறங்கி சொல்லிட்டு இருக்க மீனாவும் சந்தோஷமா சிரிக்கிறவங்க இருங்க நான் போய் தட்டை எடுத்துட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாங்க. இரு அதெல்லாம் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் பக்கா செட்டப்போட இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல என்னது செட்டப்பா ஓ அப்படின்னு மீனா பார்க்க ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்றியா இல்ல பரோட்டா சாப்பிட்றியா அப்படின்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து காமிக்கிறாரு. ரெண்டையும் சேர்த்து சாப்பிடு இந்தா அப்படின்னு அவரே ஊட்டி விடுறாரு. மீனா வாங்கி மென்னிட்டு இருக்க இந்தா எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு தட்டை நீட்டுறாரு. மீனாவும் வாங்கி கையில எடுத்துட்டு இருக்க அவங்க பக்கமா திரும்பி வாய அண்டா மாதிரி திறந்துட்டு இருக்காரு. மீனாவும் ஊட்டி விடுறாங்க. நீ சாப்பிடுன்னு திரும்புறவரு இதெல்லாம் அந்த வீட்டுல இருந்தா நடக்குமா அப்படின்னு கேட்க ஏன் நடக்காதுங்கிறாங்க மீனா. எத்தனையோ தடவை நாம அந்த வீட்டுல இருக்கும்போது நான் உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கேனே அப்படின்னு மீனா சொல்ல தலையில அடிச்சுக்கிறவரு சாப்பாட்ட சொல்லல இந்த மாதிரி பியர் குடிக்கிறதெல்லாம் அங்க இருந்தா நடக்குமான்னு சொன்னேன் அப்பா விடுவாரா அப்படிங்கிற செந்தில் பாட்டில் எடுத்து கவிழ்த்துட்டு இருக்காரு. ஆமா அப்படியே நீங்க அப்பாவுக்கு தெரியாம குடிச்சதே இல்ல மொட்டை மாடியில சகோதரர்கள்லாம் உட்கார்ந்து சரக்கடிப்பீங்களே அப்படிங்கிறாங்க மீனா. ஆக மொத்தம் சீரியல்ல மொட்டை மாடினா சரக்கடிக்கிறதுக்கு தானா அது தெரியாம பண்ணதுடி இப்படி நடு ஹால்ல உட்கார்ந்து அப்படிலாம் குடிக்க முடியுமான்னு கேக்குறாரு செந்தில். ஏண்டா உங்களுக்கெல்லாம் இந்த குடிக்கிறத விட்டா வேற வேலையே கிடையாதா அப்படியே மீனாவை பாக்குறவரு முடியாதுல்ல அதுக்குதான் தனி குடித்தனம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிப்ஸ் எடுத்து நறுக்கு முறுக்குன்னு கடிச்சிட்டு இருக்க மீனா அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு தனி குடித்தனம் வர்றவங்க எல்லாம் ஏதேதோ காரணம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் குடிக்கிறதுக்காக தனி குடித்தனம் போனதை இப்பதான் நான் கேள்விப்படுறேங்கிறாங்க மீனா. தனி குடித்தனம் இருக்கிறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணுன்னு தத்துவம் பேசிட்டு இருக்காரு செந்தில். நேத்து தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க இந்த சீரியலை பொறுத்தவரையிலும் மீனா சைட் டிஷ் மாதிரி தான் இருக்காங்கன்னு. இப்ப அது செந்தில் அப்பட்டமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முட குடிக்கிறவரு ஆனாலும் மீனா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புங்கிறாரு. என்ன தப்புன்னு மீனா கேட்க இரு சொல்றேன்ற மாதிரி தலையாட்டிட்டு நகை விஷயத்தை மறைச்சதும் தப்பு அப்படின்னு செந்தில் சொல்ல அட ஏங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அழுத்துக்கிறாங்க மீனா. கதிரோட கல்யாண கதையை மறைச்சதும் தப்புன்னு சொல்ல நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. நகை விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே நீ அதை நம்ம வீட்டுல சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கையே நாம இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதெல்லாம் அலைஞ்சிருக்கவே வேண்டியது இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்ல தப்பு தான் நான் மறைச்சிருக்க கூடாதுதான் அப்படின்னு மீனா சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாரு. கரெக்ட் தானே ஒத்துக்க அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல இவன் அரைமுட்டாளாங்க மாதிரி பாக்குறாங்க மீனா. அப்புறம் கதிர் ராஜியோட கல்யாண விஷயம் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க ஏங்க போதுங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல எதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்புறம் இந்த வெக்ஸ் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கணும் தேவையில்லாத வேலை தானேன்னு கேட்குறாரு செந்தில். மீனா கடுப்பாயிடுறாங்க. ஏங்க நீங்க என்னமோ உத்தமை மாதிரி பேசுறீங்க தப்பே பண்ணது இல்லையான்னு கேட்குறாங்க மீனா. கேட்டா பாரு ஒரு கேள்வி அப்படிங்கிறவரு அப்படியே போதையோட மீனா பக்கம் திரும்பி பண்ணுவேன் இதோ இங்க பாரு இது மாதிரி பியர் குடிக்கிறது அப்புறம் கடை கல்லாவில இருந்து 100 ரூபாய் 200 ரூபாய் எடுக்கிறது அப்புறம் வேற ஏதாவது அதான் வேலை சொன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறது இப்படி சின்னதா தான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் ஆனா ஓ அளவுக்கெல்லாம் பண்ணினதே கிடையாது அப்படின்னு செந்தில் சொல்ல இங்க பாருங்க உங்களுக்கு போதை ரொம்ப ஏறிடுச்சுன்னு மீனா சொல்ல ஏறிடுச்சா இங்க பாரு பாதி தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு பாட்டில தூக்கி காமிக்கிறாரு. இதுல கால்வாசி இன்னும் இருக்குதா அங்க ஒருத்தன் முழுசா இருக்கானா இதெல்லாம் போக ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மொத்த கடையையும் குத்தகைக்கு எடுத்துட்டு வந்து செந்தில் சொல்லிட்டு இருக்க சுத்தம் நான் இன்னைக்கு தூங்கின மாதிரி தாங்கிறாங்க மீனா. அவர் அப்படியே எடுத்து கமுக்க பொறுமை அப்படிங்கிறாங்க மீனா. ஒரு முறை குடிச்சிட்டு அண்ணன் வாழ்க்கையே போச்சு அம்பிட்டு நல்ல அண்ணனுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாதுங்கிற செந்தில் அப்படியே சைட்ல வச்சு மூடிய திறக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறாரு. பேசு மகனே வாய் ஓயிற வரைக்கும் வலிக்கிற வரலும் பேசு அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்துட்டு இருக்க எம்பட்டு வருத்தம் இருந்தா அம்மா கூட பேசவே கூடாதுன்னு அப்பா முடிவெடுத்திருப்பாரு இல்ல அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க குடிச்சதுல முத்திருச்சு போல அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க சிப்ஸ வாயில போட்டுட்டு 3 நாள் ஏப்பம் விட்டுட்டு இருக்காரு செந்தில். டைரக்டர் சார் என்ன இதெல்லாம் பாட்டிலையே ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு எப்படி இருந்த குடும்பம் என்னோட இது கலன்னு சிரிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிற செந்தில்
கலகலன்னு சிரிச்சா அப்பாவுக்கு பிடிக்காது. ஓரளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்த குடும்பம், ஆனா இப்ப யாருமே சிரிக்கிறது இல்ல அப்படின்னு பாட்டிலையே பார்த்து பேசிட்டு இருக்க செந்தில் ஒரு முறை குடிச்சிட்டு, அரசி விஷயத்துல கூட நீ கம்முன்னு இருந்துட்ட. சுகன்யா தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தாங்கன்னு நீ சொல்லியிருக்கணும்ல. அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னையும் ராஜியும் குமார் கடத்திட்டு போனான்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லலன்னு ஆதியில இருந்து அந்த வரையில இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு செந்தில். யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கே, அம்பட்டு விஷயத்த நீ மறைச்சிருக்கிற. நிறைய 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 விஷயத்த நீ மறைச்சிருக்கிற. இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? என்ன மாதிரி நீயும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு பாட்டில நெஞ்சோட அணைச்சுக்கிறாரு செந்தில். எப்படி நல்ல பிள்ளையா இருக்கணும்ட்டு அடுத்து குடிக்கிறாரு. மீனாவுக்கு அட பைத்தியக்கார நாயன்னு இருக்கோ இல்லையோ, நமக்கெல்லாம் இருக்குதுங்க. அப்பாடா, ஒரு வழியா அக்கப்போர் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த நாள் பொழுது விடியுது. மயில் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. வேகமா உள்ளர வர்ற அவங்க அம்மா மயில் சாமி கும்பிடுறத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. அவங்க அப்பா அவன் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு, பாக்கியம் ஆட்டோ வந்துருச்சுன்னு வந்து நிக்கிறாரு. மயில் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப மணிக்கணக்கா சாமி கும்பிட்டுட்டா மட்டும் அதிசயம் எதுவும் நடந்துராது. நாமளும் நம்ம பக்கத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயிலு பாவம் திருத்தர்னு முழிக்கிறாங்க. இதோ பாரு, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. மறுபடியும் உன் புருஷன் கூட வாழ்றதும் நடுத்தருவுல நிக்கிறதும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு மயில அமைதியா கேக்குறாங்க. சொன்னா அப்படியே செஞ்சிடுற மாதிரி தான் அப்படின்னு பாக்கியம் முகத்தை திருப்ப மயில தவிப்பா பாக்குறாங்க. அதெல்லாம் மயில செய்வா பாக்கியம், என்ன செய்யணும்னு மட்டும் நீ சொல்லுங்கிறாரு பதட்டமா. உன் கூட வாழவே முடியாது, விவாகரத்து வேணும்னு உன் புருஷன் சொல்லுவாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயில திக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அங்க போய் நின்னுகிட்டு நீ சரி சரி சரின்னு தலையாட்ட கூடாது. விவாகரத்து கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்கிடவே மாட்டேன்னு நீ அங்க போய் சொல்லணும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, நான் சொன்னா கோர்ட்ல கேட்பாங்களான்னு மயில கேக்குறாங்க. கேட்கிற விதத்துல சொல்லு. அந்த நகையை வாங்க போற வரைக்கும் எல்லாமே நம்ம கையில தான் இருந்தது. இவ திருவாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்புறம் கேஸ் முழுக்க அவங்க பக்கம் போயிடுச்சு. நம்ம வக்கீலுமே நம்பிக்கையா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இனிமே ஏதாவது நல்லது நடக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. நீ கெஞ்சுவியோ கதறுவியோ கால்ல உழுவியோ இல்ல ஏதாச்சும் நாடகம் தான் போடுவியோ, அதெல்லாம் உன் சாமர்த்தியம். ஆனா விவாகரத்துங்கிற ஒரு சம்பவம் மட்டும் நடக்கவே கூடாது. நீ அந்த வீட்டுல தான் வாழணும் அப்படின்னு பாக்கியம் ஆர்டர் போட மயிலு சரி சரின்னு தவிப்பா தலையாட்டுறாங்க. விவாகரத்து வாங்கிட்டு இங்க வந்து வாழ்ந்துடலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. உன்னை பத்தி போதும் போதுங்கிற அளவுக்கு நான் யோசிச்சாச்சு. இங்க பாரு, சொல்லி கொடுக்கறதையாவது செஞ்சு புத்தியோட பொழைச்சுக்கோ. உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே நான் இன்னும் அடைச்ச பாடில்ல. அதோட உன்னையும் வீட்டுல வச்சுக்கிட்டு கண்ணே மணியன்னு நான் கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியம் மிரட்ட அப்படியே மயிலு பயத்தோட பாக்குறாங்க. கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட கெஞ்சுவியோ இல்ல கோர்ட்டுக்கு வெளியே உன் புருஷங்கிட்ட கொஞ்சுவியோ பேசுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. விவாகரத்து நடக்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வா போலாங்கிற பாக்கியம் கிளம்பியாங்கிறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் போக மயில அப்படியே பயமும் அதிர்ச்சியுமா நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த கோர்ட்ல என்ன நடக்க போகுது? மயிலுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க இனி பாக்கியம் வீட்லயும் இருக்க முடியாது. அம்மா வீடுன்ற அடைக்கலமும் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.